தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அப்படி அரசியலுக்குள்ள எடுத்துட்டு வர்றாங்க, அரசியலாக மாற்றாங்க. அதாவது திமுக ஆட்சி அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். இந்த மாணவிக்கு நடந்த கொடுமை, அண்ணா யூனிவர்சிட்டியில மாணவிக்கு நடந்த கொடுமை, இந்த கொடுமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை சாட்டையடி நடத்தப்படும், தனக்குத்தானே சாட்டையால அடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி முன்னரே அறிவிப்பு செய்யறாங்க. சாட்டையடிக்கும் வெற்றிவேல் வீரர்களுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இல்ல, அதுதான் சொல்ல வந்தேன். என்ன அப்படின்னா, அங்க நடந்த நிகழ்வு இதுதான். அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக வந்த பிறகு குறுகிய காலத்திலேயே அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் மீடியா போக்கஸ்க்குள்ள சென்றாங்க. நீங்க ஒரு ஆன்மீக விஷயத்தை, ஒரு முருக பக்தர்கள் சார்ந்த பக்தி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை இங்க அரசியலா கேலி கூத்தா மாத்துறீங்க. இந்த விஷயம் தான் முருக பக்தர்கள் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அண்ணாமலை என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இது போன்ற ஒரு நிகழ்வை நாம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, இப்படியான ஒரு செயலை செய்யும் போது தன் மீது ஒரு கவனம் கிடைக்கும். அதாவது அந்த மாணவிக்கு இழைக்கப்பட்ட தீங்குக்கு எதிராக கவனம் ஈர்க்கப்படுகிறதோ இல்லையோ, அதை தாண்டி தன் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படும், கவனம் ஏற்படும் அப்படிங்கிற நிலையில தான் இது போன்ற செயலை பண்றாங்க. திமுக ஆட்சியிலிருந்து போற வரைக்கும் பெருங்கால செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவித்ததுக்கு பதிலாக அண்ணாமலை அவர்கள் திமுக ஆட்சி அகலும் வரை நான் பேண்டோ வேஸ்டியோ இனி உடுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ் பண்ணி இருந்தா, அப்போ தமிழகமே அவர் சைடு திரும்பி பார்த்திருக்கும். எங்கு அண்ணாமலை சென்றாலும் அவர் பின்னால லட்சக்கணக்கான கூட்டம் கூடியிருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் நெல்லை சிவா இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுகவை எதிர்த்து சாட்டையடி போராட்டத்தில் இறங்கியிருக்காரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இன்னைக்கு காலையில் அவருடைய வீட்டின் முன்னால் சாட்டையோட ஒரு பச்சை கலர் வேஷ்டியை உடுத்திக்கிட்டு மேலே சட்டை பனியன் எதுவுமே போடாமல் கையோட சாட்டையோட வர்றாரு. அவரை சுற்றி ஒரு 10 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போது வெளியே வந்து நிதானமாக நின்று சாட்டையால் அவரை அடிச்சுக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு 10 பேரை பொறுத்த வரைக்கும் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லி முழக்கங்களை முன்வைக்கிறாங்க. சாட்டை அடியை பொறுத்த வரைக்கும் 8 அடி அடித்து 9வது அடிக்கு அவர் என்ட்ராகும் போது அங்கே வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு முழங்கிக்கிட்டு இருந்த பாஜக நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் ஓடி வந்து அண்ணாமலையை ஆற தழுவி தொடர்ந்து அடிக்காமல் அவரை காப்பாற்றுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அவர் தொடர்ச்சியாக அடிக்க போகிறாரு, அதனால் நம்ம அவரை காப்பாற்றலாம், இதற்கு மேலே அவரால் அடி தாங்க முடியாது அப்படிங்கிற நிலையில் நிர்வாகிகள் அவரை காப்பாற்றுறாங்க. இந்த சாட்டையடிக்கும் வெற்றிவேல் வீரவேலுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இல்லை, அதுதான் சொல்ல வந்தேன். என்ன அப்படின்னா, அங்கே நடந்த நிகழ்வு இதுதான். பார்த்தீங்கன்னா, அங்கே வெற்றிவேல் வீரவேல்னு முழங்கப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அணிந்து வந்த ஆடை பச்சை கலர் வேஷ்டி உடிச்சிட்டு வர்றாங்க. அப்போ முழுக்க பார்த்தீங்கன்னா, கடவுள் ஆக இருக்கக்கூடிய முருகன் கோயில்களுக்கு, திருச்செந்தூர் கோயில், பழனி கோயில்களை பொறுத்த வரைக்கும் இந்த தைப்பூசத்துக்கு பிரம்மாண்டமான விழாக்கள் நடைபெறும். தைப்பூசத்தை பொறுத்த வரைக்கும் முருக பக்தர்கள் பல லட்சக்கணக்கானவர்கள் மாலை அணிந்து திருச்செந்தூர் போன்ற கோயில்களுக்கு சென்று வருவாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ ஒரு பக்தன் மாலை அணிகிறான் அப்படின்னா அவன் செப்பல் போடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் போன்ற கோயில்களை பொறுத்த வரைக்கும் அங்கு சூரசம்காரம் நடைபெற்ற கோயில், அதாவது முருகனால் தீமை அளிக்கப்பட்ட, அரக்கன் கொல்லப்பட்ட ஒரு கோயில், சூரசம்காரம் நடைபெற்ற கோயில் அப்படிங்கிறதுனால அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை பொறுத்த வரைக்கும் முருகனை வேண்டி மனமுருகி தன்னைத்தானே சாட்டையால் அடித்து வேண்டக்கூடிய நிகழ்வுகள் அங்கே நடந்துகிட்டே இருக்கும். இந்த முருக பக்தர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை தான் அங்கே அண்ணாமலை அரங்கேற்றி இருக்கார் அப்படிங்கிறத சொல்றதுக்கு நான் வர்றேன். என்ன அப்படின்னா, அங்கு முழங்கப்பட்டது வீரவேல் வெற்றிவேல், அவர் அணிந்து வந்த ஆடை பச்சை கலர் ஆடை, முருகனுக்கான ஆடை, அங்கே அடித்தது சாட்டை அடி. இப்போ நம்ம முன்வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இது ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், முருகன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த முருகன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அப்படி அரசியலுக்குள்ள எடுத்துட்டு வர்றாங்க, அரசியலாக மாற்றாங்க. அதாவது திமுக ஆட்சி அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். இந்த மாணவிக்கு நடந்த கொடுமை, அண்ணா யூனிவர்சிட்டியில மாணவிக்கு நடந்த கொடுமை, இந்த கொடுமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை சாட்டையடி நடத்தப்படும், தனக்குத்தானே சாட்டையால் அடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி முன்னரே அறிவிப்பு செய்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, இது முன்னரே அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அறிவிப்பு செய்து தான் இந்த சாட்டையடியில் ஈடுபடுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய தேசத்தை ஆட்சி செய்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய இறப்பு, மரணம், அவர் வயது மூர்ப்பும் காரணமாக இயற்கை எய்தியிருக்காங்க. ஸோ அந்த நிகழ்வின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்த கவன ஈர்ப்பு போராட்டம், ஆர்ப்பாட்டங்கள் ஒத்தி வைக்கப்படுகிறது. இருந்தாலும் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அறிவித்தது போல அவருடைய வீட்டின் முன்னால் சாட்டை அடித்து சப்பல் போடாமல் நிறைவேற்றுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை நாம் பார்க்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளனாக நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா,
நீங்க ஒரு ஆன்மீக விஷயத்தை, ஒரு முருக பக்தர்கள் சார்ந்த பக்தி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை இங்க அரசியலா கேலி கூத்தா மாத்துறீங்க. இந்த விஷயம் தான் முருக பக்தர்கள் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இது போன்ற ஒரு நிகழ்வை நாம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, இப்படியான ஒரு செயலை செய்யும் போது தன் மீது ஒரு கவனம் கிடைக்கும். அதாவது அந்த மாணவிக்கு இழைக்கப்பட்ட தீங்குக்கு எதிராக கவனம் ஈர்க்கப்படுகிறதோ இல்லையோ, அதை தாண்டி தன் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படும், கவனம் ஏற்படும் அப்படிங்கிற நிலையில தான் இது போன்ற செயலை பண்றாங்க. ஆனால் வந்து இதை வந்து முருக பக்தர்கள், அது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. இதை வந்து அரசியலில் கொண்டு போய் அரசியலில் கலந்து இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்க்கட்சியெல்லாம் விமர்சனம் முன்வைக்க போகிறாங்க, இந்த சாட்டை அடி குறித்து விமர்சனம் முன்வைக்க போகிறாங்க. அப்போது எதிர்க்கட்சிகள் விமர்சனம் முன்வைக்கப்படும் போது இந்த சாட்டை அடி விவகாரங்கள், செப்பல் அணியாமல் வந்த விவகாரங்கள், பச்சை கலர் வேஷ்டியோட அண்ணாமலை வந்த விவகாரங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் போது இதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் முருக பக்தர்கள். தெளிவாக நம்ம சொல்லலாம். முருக பக்தர்கள் மீதும் விமர்சனங்கள் அதிக அளவில் தான் வரும். அவர்களுடைய மனதும் அப்போ கொந்தளிக்க செய்யும். அப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய தனிப்பட்ட அரசியல் லாபத்துக்காக இது போன்ற வேலைகளில் ஈடுபடுறார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே சொல்ல முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இதே மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும், திமுக ஆட்சி அகலும் வரை ஏதாவது ஒரு நிகழ்வை நடத்தணும், அதே நேரத்தில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படின்னா வேறு விதமான போராட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இதை பார்த்து காப்பி அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா செப்பல் போடாமல் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவித்ததுக்கு பதிலாக அண்ணாமலை அவர்கள் திமுக ஆட்சி அகலும் வரை நான் வந்து பேண்டோ வேஸ்டியோ இனி உடுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தா அப்போ வந்து தமிழகமே அவர் சைடு திரும்பி பார்த்துருக்கும். எங்கு அண்ணாமலை சென்றாலும் அவர் பின்னால் லட்சக்கணக்கான கூட்டம் கூடியிருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் அன்றாயரோட வருவார், பேண்டு வேஷ்டி எதுவுமே உடுத்த மாட்டார், கீழே வேஷ்டி பேண்ட் எதுவும் உடுத்த மாட்டார், அப்போது அன்றாயரோட வருவார். அப்போது வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் வரக்கூடிய அண்ணாமலையை பார்ப்பதற்கு திமுக, காங்கிரஸ், விசிக எல்லா தொண்டர்களுமே அங்கே கூடியிருப்பாங்க. ஆனால் அவர் பண்ணியது செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டியடி போராட்டத்துக்கு பதிலாக நான் வந்து ஒரு சவுக்கடி போராட்டம், என் மீது யார் வேண்டுமென்றாலும் வந்து சவுக்கடியை நிகழ்த்தலாம். அண்ணாமலை இன்று அதிகாலை தன்னுடைய வீட்டின் முன்பாக ஷர்ட் போடாமல் வேஷ்டியோட செருப்பு போடாமல் வீட்டின் முன்பாக இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் வெளியில் நிற்பார். யார் வந்து தங்களுடைய பகையை தீர்த்து கொள்ளணுமோ வந்து சாட்டை ஆளை என்ன அடிக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தா கூட அங்கே கூட்டம் பெரிய அளவில் கூடியிருக்கும், பெரிய ஒரு பிரமாண்டமான கூட்டம் கூடியிருக்கும். அத்தனை மீடியாக்களுடைய ஃபோக்கஸும் அங்கே விழுந்திருக்கும். தனக்குத்தானே சாட்டையால் அடிக்கிறது வந்து ஏற்கனவே சொன்னது போல சாதாரணமாக வந்து முருக பக்தர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அண்ணாமலை வந்து பெரிய இதை நிகழ்த்திட்டாரு, ஸோ அண்ணாமலை தனக்குத்தானே சாட்டையால் அடித்தனால அங்கே நீதி கிடைத்து விட்டது, எதுவுமே கிடையாது. அந்த பெண்ணுக்கு நீதி கிடைப்பதற்கு சட்ட ரீதியான போராட்டத்தை கையில் எடுக்கலாம். சாட்டையடி மூலமாக அங்கே நீதி கிடைக்க போகிறது கிடையாது. இதை கேலி கூத்தா தான் பார்ப்பாங்க. இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய பல நண்பர்கள் வந்து நான் பேசும்போது கூட இதைத்தான் தெரிவிக்கிறாங்க. அதாவது கடந்த காலங்களில் எத்தனையோ தலைவர்கள் நம்மகிட்ட இருந்தாங்க, அண்ணாமலையை விட பக்தியில் மூழ்கி இருந்த பல தலைவர்கள் இருந்தாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைவராக இருந்தாங்க, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைவராக இருந்தாங்க. இவங்க எல்லாம் ஆன்மீகத்தில் மூழ்கியவர்கள். ஆனால் தமிழக பாஜக தலைவர்களாக இருந்தாலும் ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு அப்படிங்கிற கோணத்திலாம் செயல்பட்டாங்க. அதாவது ஆன்மீகவாதியாக இருந்து தலைவனாக இருந்தாலும் அரசியல் செய்வதற்காக ஆன்மீகத்தை பயன்படுத்தலை. அப்போ அரசியலை அரசியலாக பார்த்தாங்க. ஆனால் இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து இப்போ அரசியல் ரீதியிலான படிப்புக்கு லண்டனுக்கு போயிட்டு வந்த பிறகு அண்ணாமலை வந்து இங்கே வந்து ஒரு காமெடி நடிகராக மாறிவிட்டாரோ அப்படிங்கிற நிலையில தான் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஏன்னா இந்த சாட்டியடி போராட்டத்தை வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான பேர் ஏற்றுக்கவே இல்லை. இதெல்லாம் எதுக்கு அண்ணாமலை பண்ணுறாங்க, கேலி கூத்தா தான் இருக்கும். ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் பல விமர்சனங்களை முன்வைக்கும் போது இவரே வாண்டட்டா வந்து ஒரு ஆயுதத்தை எடுத்து கொடுக்குறாரு, இதை மூலமாக என்னோட விமர்சனத்தை முன்வைங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. ஓகே சார், இப்போ இந்த கூட்டணி கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தானே சார் குரல் கொடுத்தார் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு. என்னன்னா எஃப்ஐஆர் யார் வெளியிட்டது, அந்த எஃப்ஐஆரை படித்து பார்த்து ரொம்ப ஆக்ரோஷமாலாம் வெளியிட்டார் இல்லை சார் அண்ணாமலை அவர்கள். அதான் அண்ணாமலை அவர்கள் வந்து சரி அதான் ஏற்கனவே நான் தெரிவித்தது போல தான், அந்த பெண்மணி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை யாருமே ஏற்றுக்க முடியாது, அங்கு நடந்த கொடுமையை யாருமே ஜீரணிக்க முடியாது, அங்கு தீங்கிழைத்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த கொடியவன் வந்து அங்கு வந்து கொடியவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மனிதாபிமானம் இருக்கக்கூடிய மனித நேயம் இருக்கக்கூடிய எல்லாருமே இதற்கு எதிராக குரல் கொடுப்பாங்க.
இப்போ வந்து ரூலிங் பார்ட்டி அலையன்ஸில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தர்மத்திற்காக கொஞ்சம் அடக்கி வாசித்தாலும் அவர்களுடைய மனச்சாட்சி அவர்களை உறுத்திக்கிட்டு தான் இருக்கும் அங்கே நடந்த சம்பவத்தை பார்த்து. இப்போ எதிரில் இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் குரல் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுத்துருக்காங்க, பல அரசியல் தலைவர்கள் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ணாமலை அவர்களும் அதே மாதிரி குரல் கொடுத்துருக்காங்க, மாற்று கருத்து கிடையாது. அப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னா நீதி கிடைக்கும் வரைக்கும் களத்தில் இறங்கி போராடணும். அங்கே என்ன நடந்தது, என்ன நிகழ்வுகள் நடந்தது, சரி உண்மை குற்றவாளிகள் யார், உண்மை குற்றவாளிகளை காவல்துறை கண்டுபிடிக்கிறதா இல்லையா, சரி கண்டுபிடிக்கலன்னா உண்மை குற்றம் என்னென்ன எவிடன்ஸ்கள் இருக்கிறது. இவரும் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வந்தவர் தான். அப்போ என்னென்ன ஆங்கிள் இதை கண்டுபிடிக்கலாம், அதற்கு பக்கபலமாக இருந்து அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கக்கூடிய வகையில் தன்னுடைய செயல்பாடுகளை எடுத்து சென்றிருந்தாங்க அப்படின்னா அது பாராட்டக்கூடிய விஷயம். அதை தாண்டி வந்து சாட்டையால் அடிக்கிறேன், செருப்பு போடாமல் நான் நடக்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது வந்து ஒரு கேலிக்கூத்தான விஷயம் தான். இதை வந்து எங்கேயுமே எடுத்துக்க முடியாது. அது வந்து அண்ணாமலை அவருடைய இயலாமை அப்படின்னு கூட நாம் எடுத்துக்கலாம், இயலாமை. ஆனால் நான் குறிப்பாக இதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக வந்த பிறகு குறுகிய காலத்திலேயே அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் மீடியா ஃபோக்கஸ்க்குள்ளே சென்றாங்க. அண்ணாமலை அவர்களை சுற்றி பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் வந்து தொடர்ச்சியாக வலம் வந்துக்கிட்டே இருந்தாங்க. தமிழக பாஜக மீதும் அண்ணாமலை மூலமாக அங்கு கவனங்கள் ஈர்ப்புகள் ஏற்பட்டது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மைதான். அண்ணாமலை வந்த பிறகு பாஜக தமிழ்நாட்டில் வளர துவங்கிச்சு அப்படிங்கிறது ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ வந்து பாஜக வளர்ந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கு. இப்படி அண்ணாமலை அவர்கள் வேகம் எடுத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது திமுகவுக்கு எதிராக எதிர்க்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாகி வேகம் எடுத்து சென்றுகிட்டு இருக்கும் போதுதான் அண்ணாமலை செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, அந்த நேரத்தில் தான் நான் மேற்படிப்புக்காக லண்டனுக்கு போகிறேன், எனக்கு வந்து ஓய்வு தேவை. அவருடைய சோசியல் மீடியாவில் எழுதியிருந்தார், ஏன்னா நான் வேகமாக பயங்கரமாக செயல்பட்டேன் அரசியல் களத்தில், எனக்கு சிறிது ஓய்வு தேவைப்படுகிறது, அதற்காகத்தான் நான் வந்து படிப்புக்காக ஸோ லண்டன் போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அப்போது இந்த அரசியல் வரலாற்றிலேயே அரசியல் மூலமாக ஓய்வு தேவை அப்படின்னு சொல்லி ஓய்வெடுக்க சென்ற ஒரே அரசியல் தலைவன் அண்ணாமலை அவர்கள் தான். ஏன்னா நம்ம எத்தனையோ தலைவர்களை நாம் பார்த்துருக்கோம், எத்தனையோ தலைவர்களுடைய புத்தகங்கள் மூலமாக படிப்பு மூலமாக நம்ம தெரிஞ்சிருக்கோம். இந்த உலகம் பூரா எந்த ஒரு தலைவரும் அரசியலில் நான் பயங்கரமாக செயல்பட்டுட்டேன், என்னை நானே பரிசோதனை செய்வதற்காக கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுகிறதுன்னு யாருமே சொன்னதும் கிடையாது, செல்லதும் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, அரசியல் அப்படிங்கிறத மக்கள் சேவை தான். மக்கள் சேவையில் வந்து ஒருத்தருக்கு டயர்ட் ஆகிறாரு, அவருக்கு ஓய்வு தேவைப்படுது, சுய பரிசோதனை செய்வதற்கு நேரம் தேவைப்படுது அப்படின்னா அவர் வந்து அங்கே அரசியல் செய்யலை, அங்கே வியாபாரம் பண்ணுகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் மீது இருந்த ஃபோக்கஸ் தமிழக பாஜக வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்றிருந்த நேரத்தில் லண்டனுக்கு படிக்க சென்றது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு, தப்பு. மீண்டும் படிப்பை முடிச்சுட்டு இங்கே வரும்போது தமிழகத்தில் எத்தனையோ மாற்றங்கள் நடந்துருச்சு. நடிகர் விஜய் அவர்கள் தாவேகா அப்படின்னு கட்சியை ஆரம்பித்து திமுகக்கு எதிராக களமாட துவங்கிட்டாங்க, பெரிய அளவில் ஆக்ரோஷமாக களமாட தொடங்கிட்டாங்க. நாம் தமிழர் பாஜக சைடு இருந்த இளைஞர்கள் பட்டாளம் பெரிய அளவில் விஜய் பின்னாடி அணிவகுக்க தொடங்கிட்டாங்க. இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெப்டி சிஎம் ஆக வந்து அமர்ந்துட்டாங்க. இப்படி பல மாற்றங்கள் நடந்ததுனால அண்ணாமலை மீது இருந்த மீடியா ஃபோக்கஸை பொறுத்த வரைக்கும் முற்றிலுமாக இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு விஜய் மீது உதயநிதி ஸ்டாலின் மீதுன்னு ஃபோக்கஸ் மாற துவங்கிருச்சு. இப்போ அண்ணாமலை மீண்டும் வந்து வேகம் எடுத்து செயல்பட துவங்கும் போதான் அப்போ இந்த மீடியா ஃபோக்கஸை தன் மீது கொண்டு வரக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போதான் ஏதாவது ஒரு நூதனமான வழியில் ஒரு போராட்டங்களை நடத்தணும். நாம் வந்து ஒரு டீசெண்டாக ஒரு நாகரிகமான அரசியல் எடுத்து சென்றோம்னா ஈர்ப்பு வந்து நம்ம மேலே ஏற்படாது, ஃபோக்கஸ் நம்ம மேலே ஏற்படாது. நாம வந்து ஒரு நடிகனாக மாறலாம். நடிகனாக மாறி நாம அங்கே வந்து ஒரு டைரக்டர் கொடுத்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நடிகர்கள் நடிக்கிறாங்களோ அதே மாதிரி நாம ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்தணும். அப்படின்னா நடிகர் விஜய்க்கு எதிராக அண்ணாமலை அவர்களும் மிகப்பெரிய ஒரு நடிகன்டா, அண்ணாமலையும் பெரிய லெவலில் நடிக்க துவங்கிட்டாரு, எப்படி பார்த்தியா நடிச்சாரு அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அண்ணாமலை வந்து இன்னைக்கு காலையில் சாட்டை அடி போராட்டம், செருப்பு போடாத போராட்டம் அப்படிங்கிற போராட்டங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு, நடத்தியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சினிமாவை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காமெடி நடிகர்கள் செய்யக்கூடிய வேலை தான். இப்போ வடிவேலு, கவுண்டமணி, செந்தில், விவேக் இந்த மாதிரி தான் காமெடி பண்ணி சிரிக்க வைப்பாங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் காலையில் நிகழ்த்தியது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளை, எதிரில் இருக்கக்கூடிய அணியினரை சிரிக்க வைத்திருக்கிறது, சொந்த கட்சியினரை கொந்தளிக்க வைத்திருக்கிறது. இதன் மூலமாக அண்ணாமலையை வந்து ஒரு கேலி கூத்தாக, ஒரு காமெடி நடிகராக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக அண்ணாமலை தன் மீது உருவாக்கி வச்சிருந்த இமேஜை பொறுத்த வரைக்கும் அங்கே பிரேக் உடைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும்.
ஓகே சார், இப்போ இந்த அண்ணாமலை எடுத்த போராட்டத்தை டெல்லி பாஜக தலைமை எப்படி எதிர்கொள்ளும்? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் யாருமே தமிழ்நாட்டில் இதை ஏற்றுக்கவே இல்லை. நீங்கள் வந்து ஆன்மீகத்தை வந்து அரசியல் பண்ணாதீங்க, அப்போ உங்களுக்கும் எதிர்கட்சியில் எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? எதிர்கட்சிகள் வந்து ஆன்மீகம் சார்புடைய விஷயங்களை, ஹிந்து மக்களை, ஹிந்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை அங்கே அரசியல் லாபத்துக்காக அவங்களும் வந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ நீங்களும் அது போன்ற செயல்களில் ஈடுபடுறீங்களே அப்படின்னா ஒரு குமுறல் வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் தலைவர்கள் மத்தியில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த சீனியர்ஸ் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே டெல்லிக்கு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டுகள், டெல்லிக்கு அனுப்பக்கூடிய மெசேஜை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து ஒரு கேலி கூத்தான அரசியலில் இறங்கிட்டாங்க அப்படின்ற கருத்துக்களை தான் டெல்லி பாஜகவுக்கு முன்வைப்பாங்க. அதே நேரத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைவர்கள் அமித்ஷாவாக இருக்கட்டும், பிரதமர் மோடியாக இருக்கட்டும், மற்றும் மூத்த தலைவர்களாக இருக்கட்டும், இதை ரசிப்பாங்களா அப்படின்னா ரசிப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது, சிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ணாமலை சாட்டையால் அடிச்சதை பார்த்து மோடி பார்த்தாருனாலும் சரி, அமித்ஷா பார்த்தாருனாலும் சரி, கண்டிப்பாக ஒரு 2 நிமிஷம் சிரிப்பாங்க. அதன் பிறகுதான் அவங்களுக்கே தெரியும் அடிச்சுக்கிட்டது நம்ம தமிழக பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை, அவர் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஐயோ நம்ம கட்சிக்கு இப்படி ஒரு அவமானம் அசிங்கம் ஏற்படுது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவங்க கொந்தளிப்பாங்க. ஏன்னா முதல்ல வந்து இந்த கிளிப்பிங்ஸை பார்க்கும்போது பரவாயில்லையே, யாரோ தான் இப்படி சாட்டியால் அடிச்சுக்கிறான் அவன் வீட்டு முன்னாடின்னு சிரிப்பு வரும். அதன் பிறகு அவங்க ஒரு ஸ்டேட், ஒரு மாநிலத்துடைய பாஜகவுடைய தலைவர் தான் இப்படி அடிச்சுக்கிட்டாரு அப்படின்னதுக்கப்புறம் தான் அவர்களுக்கு கோபம் வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அப்போ இந்த விஷயம் வந்து அண்ணாமலைக்கு மாநில அளவிலையும் சரி, தேசிய அளவிலையும் சரி ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கலாம். அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் நம்மளால பார்க்க முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.